Very good morning. ஒரு விவசாயி தனது வயலில் கோதுமை விதைகளை விதைத்துக் கொண்டிருந்தார். வயலுக்கு வந்து விதைகளை தின்றுவிடும் பறவைகளிடமிருந்து தனது பயிர்களை பாதுகாக்க அவர் விரும்பினார். எனவே, அவர் தனது வயலைச் சுற்றி ஒரு வலையை விரித்துவிட்டு, ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து நின்று கவனித்தார். சிறிது நேரத்தில், ஒரு கொக்குக் கூட்டம் வயலுக்கு மேலே பறந்து வந்தது. தரையில் கிடந்த பளபளப்பான விதைகளை அவை கண்டன. அந்த வலையை அவை கவனிக்கவில்லை. கோதுமையைச் சுவைப்பதற்காக அவை கீழே பாய்ந்து வந்தன. விவசாயி மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அந்த வலையை கொக்குகள் மீது இழுத்து மூடி, அவை அனைத்தையும் சிறைப்பிடித்தார். அந்த கொக்கு கூட்டத்திற்குள் தவறுதலாகச் சேர்ந்து கொண்ட ஒரு நாரையும் இருந்தது. அதற்கு கோதுமையின் மீது விருப்பம் இருக்கவில்லை, மாறாக, அருகிலுள்ள குளத்தில் வாழ்ந்த தவளைகள் மற்றும் மீன்களின் மீதே அதற்கு ஆர்வம் இருந்தது. அது விவசாயியிடம் தன்னை விட்டுவிடுமாறு கெஞ்சியது. ஐயா, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். நான் ஒரு கொக்கு அல்ல, ஒரு நாரை. நான் யாருக்கும் தீங்கு செய்யாத, மிகவும் சாதுவான ஒரு பறவை. உங்கள் பயிர்களுக்கு நான் ஒருபோதும் சேதம் விளைவித்ததில்லை. என் நீண்ட அலகையும் கருப்பு, வெள்ளை நிற இறகுகளையும் உற்று பாருங்கள். இந்த பேராசை பிடித்த கொக்குகளிலிருந்து நான் முற்றிலும் மாறுபட்டவன் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம் என்று அது கூறியது. விவசாயி அந்த நாரையை பார்த்தார். நீ ஒரு நாரையாக இருக்கலாம், ஆனால் நீ கொக்குகளுடன் சேர்ந்தே பிடிபட்டிருக்கிறாய். நீ தவறான கூட்டாளிகளை தேர்ந்தெடுத்துவிட்டாய். எனவே, அந்த கொக்குகளுக்கு ஏற்படும் அதே கதியே உனக்கும் ஏற்பட வேண்டும் என்று கூறினார். அவ்வாறே, அவர் அந்த கொக்குகளுடன் சேர்த்து அந்த நாரையையும் கொன்றுவிட்டார். நீதி, தீயவர்களுடன் கூட்டு சேரக்கூடாது. அவ்வாறு சேர்ந்தால் அதன் விளைவுகளை நீங்களே சந்திக்க நேரிடும். Thank you and bye. Like, share and subscribe for more videos.